ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விருட்சமாய் தலைத்தோங்கிய யுக புருஷன் கலாம் பை ஜே குமணன் இந்த புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீரியம் மிக்க விருட்ச விதைகள் தானும் துளிர்த்து அதோட விழுதுகளையும் துயிர்த்தலை செய்யும். அதே மாதிரியானோர் கலாம். அவர் ராமேஸ்வரத்தில் இருக்க ஏபி ஜெயினுலாவுதீன் மரைக்காயர் அஸ்மா அம்மாள் இவர்களுக்கு 1931 அக்டோபர் 15 அன்னைக்கு மகனாக பிறக்கிறாரு. இவரோட பேரண்ட்ஸ் இவங்களுக்கு வச்ச நேம் அவுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம். கலாம் சாரோட ஃபாதர் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்க பாய்மர கப்பல் போக்குவரத்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்தனால சின்ன வயசுலேருந்தே சிம்பிளாகவே இவரும் இருக்க கற்றுக்கிறாரு. சின்ன வயசுலேயே வீடுகளுக்கு பேப்பர் போட்டு ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ராமேஸ்வரமில் இருக்க சாமியார் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அப்புறம் ராமநாதபுரமில் இருக்க ஸ்வாட் ஸ்கூலில் SSLC வரைக்கும் படிச்சிருக்காரு. தென் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் BSc பண்ணியிருக்காரு. அப்புறம் சென்னை MITயில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து 1960 கிராஜுவேட் ஆகிறார். கலாம் சார் 1963 இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் ஜாயின் பண்ணுறார். 20 இயர்ஸ் கேரளாவில் இருக்க தும்பா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லையும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஒடிசாவில் இருக்க சண்டிப்பூர் ராக்கெட் லான்ச் பேட்லையும் ஒர்க் பண்ணுறார். அங்கே இருக்கப்போ தான் அக்னி பிருத்திவி மாதிரி பல மிசைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறார். அதோட இந்தியன் சயின்டிஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ராக்கெட் மேக் பண்ணுற பிளானையும் கிரியேட் பண்ணுறார். 1981 இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவரோட அரிய சேவைகளை பாராட்டி கொடுத்துருக்காங்க. 1982 ஹைதராபாத்தில் இருக்க சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட செக்ரட்டரியாக செலக்ட் பண்ணுறாங்க. 1990 இவருக்கு பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 1997 இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான பாரத் ரத்னா அவார்டை கலாம் சாருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. 1998 பொக்ரானில் இந்தியா அதோட செகண்ட் அட்டாமிக் பாம் ரிசர்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கு. இதுக்கு மெயின் பிரெயினாக கலாம் சார் இருந்திருக்கார். 1991 நவம்பர்லேருந்து 2001 நவம்பர் வரைக்கும் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்கார். இது கேபினெட் மினிஸ்டர் பொசிஷனுக்கு ஈக்குவலான ரேங்க் இருக்க போஸ்டிங். 2002 ஜூலை 25 அன்னைக்கு அப்போ பிஎம்மாக இருந்த அட்டால் பிஹாரி வாஜ்பாய் அப்துல் கலாம் சாரை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறார். இந்தியன் பாலிடிக்ஸில் எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒருத்தர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக நிற்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த எலெக்ஷனில் 90% ஓட் வாங்கி இந்தியாவோட 11th பிரசிடென்ட்டாக ஆகிறார். 2002 to 2007 அவரோட பிரசிடென்ஷியல் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி நிறைய அறிவுரைகளும் அறிவார்ந்த பேச்சுக்கள் நம்பிக்கைகளை விதைக்கிறார். கலாம் சார் பிரசிடெண்ட்டாக இருந்த டைமில் பிரசிடென்ஷியல் பேலஸில் நிறைய டெக்னாலஜிஸை கொண்டு வராரு. பார்லிமெண்ட் மீட்டிங்ஸில் அவர் கலந்துக்கிறப்போ அதை லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்கில் சொன்ன பிளான்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமான்னு வாட்ச் பண்ணுவார். PM அவரை மீட் பண்ண வரப்போ அந்த பிளான்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவார். கலாம் சார் ஃபியூச்சரில் பெட்ரோல் டீசலுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அண்டர் கிரவுண்ட் ஆயிலை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு பயோடீசலை பற்றின அவேர்னஸை ஏற்படுத்துகிறார். அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கப்போ இதுக்காக மாநாடு நடத்தி பயோடீசல் தயாரிக்கிறதுக்கான டெக்னிக்கல் மெத்தட்ஸை வெளியிடுறாங்க. கலாம் சார் வில்லேஜஸை டெவலப் பண்ணால் தான் ஒரு ஸ்டேட் டெவலப் ஆகும்னு ரொம்பவே நம்பியிருக்காரு. ஸோ வில்லேஜஸை டெவலப் பண்ணுறதுக்காக PV இந்திரசேகரனோட புரா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் இந்த பிளான் மூலமாக ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசில் இருக்க எந்த பேசிக் ஃபெசிலிட்டியுமே இல்லாத தொர்னின்ற வில்லேஜில் செயல்படுத்தி பார்க்குறாங்க. நல்ல ரோட்ஸ் போடுறாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வில்லேஜ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த பிளானை எல்லா வில்லேஜஸ்லையும் யுனைட் பண்ணி செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடுல இருக்க பெரியார் மணியம்மை உமன்ஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சார்பாக பூரா பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்துல் கலாம் சார் அதை துவங்கி வைக்கிறார். 65 வில்லேஜஸை சேர்த்து இந்த பிளானால் பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. 1800 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட ஹெல்ப்பால் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் ஆகிறாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்னால 200 ஏக்கர் வேஸ்ட் லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த 65 வில்லேஜஸ் அங்கே இருந்த பீப்புள் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல் நல்லாவே முன்னேறி இருக்கு. ஃபியூச்சரில் 7000 பூரா பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். பட் அதுக்கான டைம் அவருக்கு கிடைக்கல. இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் பயங்கர டெவலப் ஆகிருக்கும். பட் நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பிளானை கண்டினியூ பண்ணவே இல்லை. Feb 13, 2006 கலாம் சார் பிரசிடெண்ட்டாக இருக்கப்பவே INS சிந்து ரக்ஷக் நேவல் சப்மரைனில் ட்ராவல் பண்ணுறாரு. 30 மீட்டர் ஆழத்தில் இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 3 hours ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதோட டெக்னாலஜி சேஃப்டி ஃபியூச்சர்ஸையும் கற்றுக்கிறார். 2006 ஜூன் 8 சுஹாய் ஃப்ளைட்டர் பிளேன்லையும் ட்ராவல் பண்ணுறாரு. சவுண்டோட ஸ்பீடை விட 2 times ஃபாஸ்ட்டாக போகிற பிளேனில் ட்ராவல் பண்ணுறப்பவே அதை ஓட்டுறதை பற்றியும் கற்றுட்ருக்காரு. 25,000 feet ஹைட்டில் பறந்துட்டுருக்காரு. அதோட ஸ்பீட் 1200 km/h. இதுக்காக ஸ்பெஷல் சூட்ஸும் போட்டிருந்திருக்காரு. இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக்கில் இருக்குது. கலாம் சார் அவரோட லைஃப்பில் யங்ஸ்டர்ஸை வச்சு இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஐடியாஸ் வச்சுருந்துருக்காரு. அவரோட நம்ம கண்ட்ரியை பயங்கரமாகவே டெவலப் ஆகியிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த புக்கை படித்து பாருங்கள். புக் லிங்க் கிடைக்கல, ஸோ பப்ளிஷ் பண்ணவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.